ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ரெசிபி. என்னென்னா தக்காளி ரவா தோசை. அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் அதுக்கு நான் 2 தக்காளி, ஒரு 5-6 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சிக்கு போட்டு முதல்ல நல்லா அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் போட்டாச்சு, அரைச்சிட்டு வந்து காட்டும். இப்போது இதுக்கு நான் கோதுமை மாவு 1 கரண்டி, ரவை 1 கரண்டி, அரிசி மாவு 1 கரண்டி, எல்லாமே 1:1:1 தான் மூணுமே. இப்போ இதை தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோம். இது தேவையான அளவு உப்பும் இதில் போட்டால் ஒத்தாப்பில் கலந்துரும். இப்போ தண்ணி விட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாதிரி வரும். நம்ம வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் வேணுன்னா கூட நம்ம வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. பெருங்காயம், கொத்தமல்லி இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கல் நல்லா காயுது. இதில் நம்ம ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் ஊற்றணும். அவ்வளோதான். இதை எண்ணெய் ஊற்றலாம். இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா வந்துருக்கு தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.